மேடம் டிக்கெட் ப்ளீஸ். குழந்தை யாருதுமா? என் குழந்தைதான். பேர் என்னம்மா? விஜயா. விஜயா? ஹேய். யாரும் அசையாதீங்க. அசைஞ்சா குழந்தை பணமாயிடும். ஐயா காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குழந்தைய காப்பாத்துங்க. என் குழந்தைய காப்பாத்துங்க. சரி சார், பிஸ்டல் கிளை போடுங்க, இல்லைன்னா ஏன் பிஸ்டல் வெடிச்சிடும். உனக்கு என்னப்பா வேணும்? முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணு. ரிலீஸ் பண்றியா இல்லையா? சீக்கிரம் ரிலீஸ் பண்ணு. இல்ல ஐயோ 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 ஐயா ஐயா என் குழந்தைய காப்பாத்துங்க. என் குழந்தைய காப்பாத்துங்க. ரவி நீ போயிடு. இவனை ஜாக்கிரதையா லாக்கப்ல வச்சிருங்க. இவனை வச்சுதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். கழுத்துல என்ன தாலி? சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அடிச்சன பல்லுகள் எல்லாம் கொட்டிடும். இன்விடேஷன் அனுப்பிச்ச, லெட்டர் எழுதுற, பத்தாவதுக்கு டெலிகிராம் வேற அனுப்பிச்ச, பதிலைய காணோம். இப்ப வந்து என்ன கேக்குறியா? எங்க மதுரைக்கா? அது சரி. நான் ஐபிஎஸ் லக்னோல எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன். நீ மதுரைக்கு லெட்டர் போட்டிருக்க. ஆமா, கல்யாணம் எப்ப ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. குழந்தை? ஏஞ்சல் மாதிரி ஒரு அழகான குட்டி இருக்கா. 1 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான். குழந்தைக்கு 1.5 வருஷம். உன் புருஷன் ரொம்ப ஃபாஸ்ட். சரி கொண்டு போங்க. ஓகே சார். நிறையா ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உன் புருஷன்ல கூட பாதி கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கியே. ஆமா, இப்ப என்ன பண்ண போற? பாதி என்ன பாதி முழுசாவே எடுத்துக்க. என்னடி இப்படி அலையற? என்ன பண்றது, லோன்லியா இருக்கேனே. அது பாரு, அங்க ராஜனடி போட்டுட்டு வரல, அவர்தான் ஏன் ஆளு. சாரி சீதா, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வர லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. சீதா, she is Miss ரேகா, ஐபிஎஸ் சிஐடி ஆபீசர். போதுமா? அது எப்படி உனக்கு தெரியும்? மிஸ்டர், உங்களை நேத்து தான் எனக்கு தெரியும். உங்க வைஃப் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நாங்க 2 பேரும் 50-50. அதென்ன 50-50? போக போக உங்களுக்கே தெரியும். சீதா, உன் வீட்டுக்காரர 2 பேர் மட்டும் இல்ல, 4 பேர் பங்கு போட்டுக்கலாம்.
விஜய், கமிஷனரை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தானே உங்களை டெபியூட் பண்ணாங்க. நீங்க அந்த கொலைகாரனை விட்டுட்டு போட்டோகிராஃபரை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்காக எதுக்கு கோவாவுக்கு போனீங்க? சார், ஒரு சிஐடி பண்ற விஷயமெல்லாம் பாக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல. என்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது. ஓகே ஓகே, கோவால போய் கஷ்டப்பட்டு அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்கீங்க. யுவர் சின்சியரிட்டி இஸ் அப்ரிஷியேட்டட். பட் எவனோ ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணானே, அவனை விட்டுட்டீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு குற்றவாளியை தப்பிக்க விடுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குட் சார், நம்ம டிபார்ட்மெண்ட் செஞ்சது பெரிய மடத்தனம். டிடிஆர் வேஷத்துல வந்த அந்த பிளாக்மெயிலரை நாங்க பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சோமே, ஆனா அவங்க கோட்டை விட்டுட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? குற்றவாளிங்க நம்மளை விட புத்திசாலிங்க. எதுக்கும் நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே என் உயிரை பத்தி நான் கவலைப்பட்டது கிடையாது. அந்த கொலைகார பசங்களை பிடிச்சு தூக்குல ஏத்துற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். திஸ் இஸ் மை சேலஞ்ச். நீயா எங்க வந்த? சும்மா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட கொஞ்சிட்டு போலான்னு வந்தேன். என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நான் ஒரு போலீஸ்காரன். அடிச்சா அடி வெளியே தெரியாது, ஆனா கண்ணு 2 வெளியே வந்துடும். மரியாதையா சொல்லிடு, எதுக்காக அவனை கொலை செஞ்ச? அந்த கொலையை செய்ய சொன்னது யாரு? அந்த கொலையை செய்யறதுக்காக எவ்வளவு பணம் வாங்கின? இல்ல சார், எனக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்ல. இந்த பர்ஸ் இங்க எப்படி வந்துச்சு? அன்னைக்கு இந்த பர்சல்ல நிறைய பணம் இருந்துச்சு, அதுக்காக இதை திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மத்தபடி இந்த கொலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன விட்டுடுங்க சார். ஒன்ன விடுறதா? இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும். வா. யாருன்னு கேட்க போற? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். என் ரூட்டா வேற. ஜூலி கிட்ட இருந்து வாங்கிட்டு தானே அந்த பர்ஸுங்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. தெரியாது? பர்ஸ் பத்தி உனக்கு தெரியலனா உயிர் பத்தி எனக்கு தெரியாது. என் ரூட்டே வேற. சொல்லிடு. சொல்லு. சொல்லு. மரியாதை பர்ஸ் கொடுத்துடு, இல்ல நீ உன் புருஷன் குழந்தை யாருன்னு விட மாட்டேங்க. தெரியாது? தெரியாது? என்னம்மா, ஏன் அழுகுற? என்னாச்சு? என்ன யாரோ ஒரு முரட வந்து பயமுறுத்தி ஏதோ பர்ஸ் பத்தி கேட்டா. பர்ஸா? நீங்க யாரோ ஜூலிங்கிற பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்களாமே, அத குடுக்கலனா நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சொன்னா. சார், ஒன்னு கொலை செய்யப்பட்ட கமிஷனரோட போட்டோ,
இன்னொன்னு கொலகாரனோட போட்டோ. நாம இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த கொலகாரன் இவன் தான் சார். விஜய், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். விஜய், ஸ்மால் டவுட். எவனோ ஒருத்தன் துப்பாக்கியோட போட்டோல நிக்கிறான். இதை வச்சு இவன் தான் கொலைகாரன் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சார், கமிஷனர் கொலை செய்யப்பட்ட தேதி என்ன? மார்ச் 3. கொலை செய்யப்பட்ட நேரம் 10:20 பதிவாயிருக்கு. எப்படி கொலை செய்யப்பட்டார்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு? அண்ணா நகர் டவர்ல இருந்து யாரோ சுட்டாங்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த போட்டோவை பாருங்க. வாவ், மார்ச் 3 10:20 தென் கொலைகாரன் போட்டோ இருக்கு. சம்திங் ஃபேண்டாஸ்டிக். விஜய், இவனை இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், அதுலதான் சார் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த போட்டோவை வச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏன் சார், இந்த போட்டோவை பத்திரிகையில போட்டு இவனை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கிறோம்னு விளம்பரப்படுத்தின, அதுலதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நீ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தன்னு வச்சுக்க, இவன் அலர்ட் ஆயிட்டா, வெளிநாட்டுக்கு ஓடிட்டா, நீ பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்பா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த கொலைகார சிட்டிக்குள்ளதான் இருக்கணும். நீ ரகசியமா அவன் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிற, அவனுக்கு தெரியாமே அவனை நீ அரெஸ்ட் பண்ற. எஸ் சார், யூ ஆர் ரைட். ஐ எம் ஆல்வேஸ் ரைட். விஜய், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? சார், இவன் கமிஷனர் நீதிமன்றத்தை கொலை செய்யும் போது அந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்திருக்கான். அதனால அந்த போட்டோகிராஃபர் இவன் கொலை செஞ்சிருக்கான். அந்த கொலையை பத்தி நான் துப்பு விளக்கும் போது எனக்கு இந்த பர்ஸ் கிடைச்சது. இந்த பர்சுக்குள்ள இந்த நெகட்டிவ் இருந்துச்சு. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கட்டு சோத்துக்குள்ள எலி புந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே எதிரி இருந்தா யாருக்கு தெரியும்? எனியோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.